ஜெபம் பண்ண கடவோம். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்ன அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவர் தாமே இந்த ஆராதனை வேளையிலும் மத்தியிலே நீர் வல்லமையாக எழுந்தருளி இன்றைக்கு முதல் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவியை உயிர்ப்பித்து நாங்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டு உம்முடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 28 பாமாலை 16 பாடுவோம். ஆ கர்த்தாவே தாழ்மையாக. கீதம் 28 பாமாலை 16 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக
நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுமுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வலிவியலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகிக்குமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பதங்களை அறிக்கடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் எழுச்சியதிருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவர் நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தில் நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோளுக்கு நாளெல்லாம் ஆசில்லாமல் பரிசுத்தமுள்ளதாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளச் செய்ய வேண்டுமென்றும் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட தாபத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தேவரேயோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக.
முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 20ஆம் சங்கீதம். 20ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே இரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் முடிய. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசேகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவித்ததாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான். யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் ஏர்மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர்மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. Love
நான் ஒரு காலங்களுக்காக
வாசிக்க குறிக்கப்பட்டுள்ள இரண்டாவது வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 33 முடிய. பரிசுத்த லூக்கா 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் முடிய. பின்பு அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால், பார்க்கிறவர்கள் எல்லோரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவரோடு வருகிற அவனை தன் 16,000 சேவரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும்போதே சனாதிபதியை அனுப்பி சமாதான கனவுகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவர்கள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான் என்பது வாசிக்க குறிக்கப்பட்டுள்ள இரண்டாவது வேத பாடம் வாசித்தாயிற்று. கீதம் 688 பாடல் 2 விசுவாச பிரமாணத்தை பாடலாக பாடுவோம். பரிசுத்தாவி அருளதனால்
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 480 பாமாலை 312 பாடுவோம். சிலுவை தாங்கு மீட்பர் பின் அவரின் சீஷனாகவே. கீதம் 480 பாமாலை 312 பாடுவோம். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளையிலே பங்கெடுக்கும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பெற மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஒவ்வொரு வாரம் தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும்
மரியாதைக்கும் ஒரு அருமையான சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு வாஞ்சியோடு கூட சாது ஐயா அவர்கள் நமக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே ஐயா அவர்களுக்காக, அப்படி ஊழியர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாக ஜெபிக்கும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக அதனுடைய பலனை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகம் கிடையாது. மேலும் இந்த ஆராதனை வேளையை ஒவ்வொரு வாரமும் ஒளிப்பதிவு செய்து இதை ஒளிபரப்புவதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவர்னு சொன்னால் நீங்கள் மனமு வந்து தாங்க, ஆதரிக்க முன்வரும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக அதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு பாளையங்கோட்டையை சார்ந்த அருமையான தாயார் திருமதி கமலமாய் ஜோசப் அவர்கள் நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க. அருமையான அம்மாவுக்காக ஆண்டு துதிக்கிற, ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிறவர்கள், நமக்கு ஜெபிக்கின்ற அருமையான தாயார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அருமையான அம்மா அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளையும் காணும்படியாக தேவர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிற, ஸ்தோத்தரிக்க, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர் அருமையான அம்மாவுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து ஆண்டு வழிநடத்துவாராக. விசேஷமாக அவர்கள் இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு மற்றொரு காரியம், அவர்கள் ஆண்டோடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் செலுத்தி பொருத்துணையோடு கூட ஜெபித்தார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 50ஆம் சங்கீதம் 14, 15 ஆகிய வசனத்தில் உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு அவரை மகிமைப்படுத்தி ஆபத்து காலத்தை அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நினைச்சார்னா பதில் கொடுக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அதே போல் அவர்கள் பொருத்துணையோடு கூட அவர்கள் ஆண்டோடைய சமூகத்தில் அவர்கள் வேண்டிக் கொண்ட விண்ணப்பத்தின்படி அவருடைய அன்புக்குரிய பேத்தி அருமையான மகள் ரேச்சல் விரல்களிலே ஒரு சிறிய அறுவை சிகிச்சை ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தி செய்து கொடுத்தார். நல்ல ஒரு மருத்துவர் ஏற்ற ஒரு கால நிலைமையை கொடுத்து மிக சிறப்பாக செய்து முடித்தபடினால நன்றி உள்ளிரியத்தோடு கூட இந்த ஆராதனை வழி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார்கள். அதற்காக ஆண்டு துதிக்கிறேன். அருமையான மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக அவள் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக மூத்த மகள் திருமதி கிளாடிஸ் ஜெயா, திரு ரெஜிஸ் அவர்களுக்காக ஆண்டு துதிக்கிறேன். அடுத்த மகன் திரு ஜெய்சிங், திருமதி எவாஞ்சலின் ஜெய்சிங்காக ஆண்டு துதிக்கிறேன். அதேபோல் மூன்றாவது மகள் திருமதி ஜெனிஷா ஏஞ்சல், திரு ஐன்சின் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தேவன் இந்த அருமையான 3 குடும்பங்களையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. தேவன் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக ஜெஃப்ரி டேனியல், ஜேடன் ஜேபஸ் லெவிட்டா அவர்களுக்காக, அருமையான மகள் ரேச்சலுக்காகவும் ஆண்டு துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த அருமையான பிள்ளைகளை அபரிவிதமாக ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. லேவியராகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் தாமே இந்த குடும்பத்தின் மீது கண்ணோக்கமாயிருந்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் திரளாக கொடுத்து அவளை பலுக பண்ணி பெருக பண்ணி ஆண்டவர் தாமே உயர்த்துவாராக. எல்லா நன்மைகளால் நிரப்ப கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளைக்கு பல வகையில் உதவி செய்கிற ஒரு யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை அனைவரோடு கூட எப்பொழுது நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்கிற உம்முடைய வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கவும், அதன்படி நடக்கவும், உம்முடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் கிருபை தாரும். என்னை மறைத்து நீ வெளிப்படும் உமது பிள்ளைகள் நீ சந்தித்த ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென். மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம்.
தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இன்றைக்கு வேத பாடமாக வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து யார் சீஷன் என்று இங்கு சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு சீடர்களை உருவாக்க வேண்டும். ஒரு சீடன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சீடர்களை விரும்புகின்றார், அவர்களை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஆண்டவருக்கு ஏராளமான ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் சீடர்கள் அதிகமான பேர் கிடையாது. சில வருஷங்களுக்கு முன்பாக நம்முடைய தமிழக அரசில் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு சட்டம் ஒன்று இயற்றப்பட்டது, மதமாற்ற சட்டம். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்தவ வட்டாரங்களுக்குள் இது ஒரு பெரிய கொந்தளிப்பை கொண்டு வந்தது. நம்முடைய திருமண்டலங்களிலிருந்து ஒரு பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஒன்று அறிவிக்கப்பட்டது. பாளையங்கோட்டையில் வண்ணாரப்பேட்டை பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு ஜங்ஷன் ஒன்று இருக்கிறது. இது பல வருடங்களுக்கு நடந்த ஒரு சம்பவம். அப்பொழுது எல்லா சபைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு விட்டது. எல்லாரும் கூட்டமாக நம்முடைய அரசாங்கத்திற்கு இதை ஒரு எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே ஏராளமான கிறிஸ்தவர்கள் கூடிவிட்டார்கள். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், உண்ணாவிரதம் போராட்டம் என்று சொன்னார்கள். காலையிலிருந்து சாயங்காலம் வரை ஒருத்தர் கூட அசையலை. அந்த இடத்துல உட்கார்ந்து திரளாய் கூடி வந்தார்கள். அதற்கு அப்புறமாக சில வாரங்கள் கழித்து திருமணத்திலிருந்து மீண்டும் ஒரு சுற்றறிக்கை ஒன்று வந்தது. நாம் அன்றைக்கு நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்தோம். நம்ம எல்லாரும் கூடி ஜெபிக்க வேண்டும், நீங்கள் வாருங்கன்னு சொன்ன உடனே அன்றைக்கு வந்த கூட்டத்தில் ஒரு 10% கூட வரலை. பார்த்துக்கிடுங்க, அன்றைக்கு ஏராளமான பேர் வந்தார்கள் போராட்டம் என்று. என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஆண்டவருக்காக நம்ம இதெல்லாம் செய்யாமல் இருக்க முடியுமா? நம்ம எவ்வளவு அதிகமாக ஆண்டவரை நேசிக்கிறோம். கர்த்தருக்குன்னு ஒன்று வந்தால் நம்மெல்லாம் அப்படி ஒன்றாய் குரல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அதற்காக நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோன்னு சொன்ன உடனே இதில் ஒரு 90% ஆட்களை காணவில்லை. ஆண்டவருக்கு ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு, சீசனாக இருப்பதற்கு இன்றைக்கு ஆட்கள் குறைவு. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எனக்கு சீசராக இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ ஒரு சீசன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? ஆண்டவருக்கு நாம் சீசனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைச்சதார்னா எதிர்பார்க்கிறார். இங்கு வேதவசனம் மிக அழகாக சொல்லுகிறது, ஒரு சீசன் எப்படி இருக்கணுமா? முதலாவதாக தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். அப்போ இன்றைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிறவன் தான் சீசன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது வேதவசனம் மிக அழகாக சொல்லுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவருடைய சீசனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஆண்டவர் பின்னால் என்ன செய்யணும்னா போகணும். பார்த்துட்டு அதைத்தான் லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 23 முதல் 25 வரை உள்ள வசனங்களில் ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்போ ஆண்டவர் பின்னால் போகிறதற்கு ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, அவன் சிலுவை எடுத்துக்கொண்டு தான் போகணும். தன்னை வெறுத்து தன்னை ஒருத்து தன்னுடைய குரு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கேட்டு நடக்கிறவன் பின்பற்றுகிறவன் தான் சீசனாக இருக்க முடியும். எல்லாரும் சீசனை என்ன செய்ய முடியாதுன்னா இருக்க முடியாது. உலகத்தில் எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு
நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த கலிலேயா கடற்கரை ஓரம் கெனசரேத்து கடல் அருகே நிற்கின்றார். அங்கு பேதுரு அவன் வலையை என்ன செய்தான், அலசி கொண்டிருக்கின்றான். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் அவனுக்கு ஒன்று கூட அகப்படாத ஒரு சூழ்நிலை. இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவருடைய படகில் ஏறி பிரசங்கம் பண்ணுகின்றார். முடித்த பிறகு அவனை பார்த்து சொல்லுகிறார், ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடு என்று சொல்லுகிறார். இவன் போடுகின்றான். திரளான மீன்கள் அகப்பட்டது. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். அவன் ஆண்டவருடைய பாதத்தை விழுகின்றான். ஆண்டவர், பாவியான மனுஷன் என்னை விட்டு போக வேண்டும் சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏன்ப்பா உன்னை விட்டு போகணும், நீ என் பிறத்த வா, என் பின்னே வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றதை நான் பார்க்கின்றோம். இங்கு வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார் 10ஆம் வசனத்தில், சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியை பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆண்டவர் இவனை பார்த்து சொல்லுகின்றார், நீ மனுஷனை பிடிக்கிறவனாக இருப்பாய், நான் உன்னை உன்னை மாற்றப் போகிறேன்னு சொன்ன உடனே எல்லாவற்றையும் விட்டு தன்னுடைய படகு, தன்னுடைய வலைகள், தன்னுடைய உறவினர்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு பின் செல்லுகின்றான். அதுதாங்க உண்மையான ஒரு சீசனாக இருக்க முடியும். ஆண்டவர் இந்த பேதுருவை தான் திருச்சபையின் தலைவனாக உயர்த்துகிறதா வேதத்திலே பார்க்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் இங்கு 19ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான சம்பவம் ஒன்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? இங்கு 19ஆம் அதிகாரத்தில் 19 முதல் 21 வரை உள்ள வசனங்களில் நாம் முதலாவது வேத பாடமாக வாசிக்க கேட்டோம். ஆண்டவராய் இருக்கிற கர்த்தர் எலியாவை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? முதலாவதாக, நீ ஆசகேலை சீரியா ராஜாவின் மீது அபிஷேகம் பண்ணு. இரண்டாவதாக, இஸ்ரவேல் மேல் நீ யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டு உன்னுடைய ஸ்தானத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். இங்கு நாம் பார்க்கின்றோம், ஆண்டவருடைய கட்டளையின்படியே எலியா தீர்க்கதரிசி இங்கு எலிசாவின் மீது தன் சால்வையை போடுகிறான். அதை பற்றி 16ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மேகோலனா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றார். அப்போ எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார். அதற்கு முன்பாக அவன் ஸ்தானத்திலே ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணணும். எலிசாவை அபிஷேகம் பண்ண சொன்ன உடனே அவ்வாறு அபிஷேகம் பண்ணுகிறான். இவன் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எலிசா இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். எலியாவுக்கு ஒரு சிறந்த ஒரு சீஷனாக இங்கு எலிசா இருக்கின்றான். அதற்கு முன்பாக அவன் 12 ஏர் பூட்டி ஏர் மாடுகளை வைத்து அவன் விவசாயம் பண்ணி கொண்டிருந்தான். எலியா தனக்கு சீசனாக ஒரு தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி அழைத்த உடனே தனக்கு வாழ்வாதாரமாக இருந்த எல்லாவற்றையும் என்ன செய்தான்? நான் விட்டு திருப்பி அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. அதையெல்லாம் உடைத்து ஏர் மாடுகள் எல்லாம் என்ன செய்தான்? சமைத்து எல்லாத்துக்கும் விருந்து கொடுத்துட்டு இனி திரும்பி போனால் கூட அங்கே ஒன்றும் கிடையாது. முற்றிலுமாக அப்படியே பின்பற்றினான். எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு சீஷன் அப்படின்னா அதற்கு என்ன ஒரு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நம்மை வெறுத்து கர்த்தருக்காக அவருக்காக எல்லாவற்றையும் விட்டு பின் செல்லணுங்க. ஃபாதர் சொல்ல, எனக்கென்று எதுவும் இல்லை, எல்லாமே இயேசு தான்,
எல்லாமே நீங்கள் தாயா. 150 ஆண்டுகளுக்கு முன்பாக வேல்ஸ் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்துச்சு. அந்த எழுப்புதல் பல நாடுகளுக்கு பரவியது. அமெரிக்க தேசத்திலும் இந்த எழுப்புதல் பரவிற்று. அவங்கள பேப்டிஸ்ட் சபை மக்கள் அநேக மிஷினரிகளை அனுப்புனாங்க. அதில் ஒரு மிஷினரி தான் அஸ்ஸாம் மாநிலத்துக்கு நம்முடைய இந்திய தேசத்துக்கு வந்தாங்க. அங்கே காரோ என்று சொல்லப்பட்ட ஒரு பழங்குடி இன மக்கள், பயங்கரமான வேட்டைக்காரர்கள், யாரை பார்த்தாலும் கொலை செய்து விடுவார்கள், வில்லை எய்து, பயங்கரமான முரடர்கள். அவர்களுக்கு மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாக ஒரு மிஷினரி வந்தார். அதில் ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அந்த குடும்பத்தில் உள்ள கணவன், மனைவி, 2 பிள்ளைகள் பார்த்துக்கிடுங்க. இதை பார்த்த உடனே இந்த கிராம தலைவனுக்கு பயங்கரமான ஒரு கோபம். அவனை அழைத்தான். ஊர்க்காரர்கள் எல்லாம் அந்த மற்ற பழங்குடியின மக்கள் தன்னுடைய இனத்தை எல்லாம் அழித்தான். நடு மத்தியில் நிறுத்தி விட்டு அந்த கிராம தலைவன் அவனை பார்த்து கேட்டான், நீ இந்த இயேசுவை மறுதலித்து விடு, இல்லாவிட்டால் உன்னுடைய பிள்ளைகளை நான் கொன்று விடுவேன் என்று சொன்னான். அவன் சொன்னான், இந்த இயேசப்பா எனக்கு உயிரே கொடுத்தாரு, அவரை நான் எப்படி மறுதலிப்பேன்? அவரை போல் ஒரு அன்புள்ள தெய்வம் யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னான். பயங்கரமான கோபம் வந்துச்சு. தன்னுடைய இந்த பழங்குடி இன தலைவன் தன்னுடைய வேலையாட்களை வைத்து அவனுடைய 2 பிள்ளைகளையும் விஷ அம்பால் எய்து கண்ணு முன்னாலே என்ன செய்தான்னா கொண்டு விட்டான். 2 குழந்தைகளும் துடித்து கதறி அப்படியே மரித்து போகிறார்கள். இந்த மனிதனுடைய கண்களில் கண்ணீர் தாரைய ஓடுகிறது. அவன் சொல்கிறான், இப்போவாது இயேசுவை மறுதலித்து விடு. அவன் சொன்னான், இயேசு எனக்கு நல்லதே செய்திருக்கிறாரு, நான் இயேசுவை தான் பின்பற்றுவேன், வேறு யாரையும் பின்பற்ற மாட்டேன் அப்படி சொல்கிறான். என்ன இன்னும் இயேசுவை பின்பற்றுவாயா? உன் மனைவி நான் இப்போ என்ன செய்கிறேன்னு பார், அவளையும் கொலை செய்து விடுவேன், நீ உடனடியாக இயேசுவை பின்பற்றி விட்டுவிட வேண்டும் என்று சொன்னான். இல்லை இல்லை, என்ன வந்தாலும் சரி, யார் என் கூட இல்லாமல் போனாலும், என் குடும்பத்தார் என் கூட இல்லாமல் போனாலும் கூட நான் இயேசுவை விட்டு பின்வாங்க மாட்டேன், இயேசுவை தான் பின்பற்றுவேன் அப்படின்னு சொன்னான். அவன் கண் முன்னாலேயே அவனுடைய மனைவியும் கொன்று போட்டான். கடைசியாக சொன்னான், உடைய 2 குழந்தைகள் மரித்து போனது, உன் மனைவியும் மரித்து போனாள், நீயும் மரிக்க வேண்டுமா, உயிரோடு இருக்க வேண்டுமா? நான் எவ்வளோ ஒரு கொடூரமானவன் என்று உன் கண் முன்னாலே நான் நிரூபித்தது நீ அறிந்திருக்கிறாய், இப்பொழுதாவது இந்த இயேசுவை மறுதலித்து விடு. அவன் சொன்னான், சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, நான் பின்பற்றுவேன் இயேசுவை அப்படின்னு சொன்னான். பயங்கரமான கோபம், அவனையும் கொன்று போட்டான். அவன் கடைசியில் சாகும் பொழுது, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், திரும்பி பார்க்க மாட்டேன், சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சொல்லிவிட்டு அப்படியே மறைந்து போனான். இதை கேட்ட இந்த கிராம தன்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு குழப்பம். எங்கேயோ வெகு தூரத்தில் உள்ள ஒரு நபர் இயேசுவான், அவர் கடவுளாம், 2000 வருஷத்துக்கு முன்னால் இந்த உலகத்தில் வந்தாராம். அந்த மனிதனுக்காக இவர் ஏன், இந்த மனிதன் ஏன் ஜீவனை விட வேண்டும்? இவன் ஏன் இப்படி குடும்பம் முழுவதுமாக சாகுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்? அப்படி என்றால் இந்த இயேசுவிடம் வேறு ஏதோ இருக்கிறது, அந்த இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி அதை அறிந்து கொண்டான். வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான், ரட்சிக்கப்பட்டான். கிராமம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது. அந்த அவர் சொன்ன வார்த்தையிலிருந்து எழுதப்பட்ட பாடல்தான், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கிய நான். I have decided to follow Jesus. No turning back. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சீஷனாய் இருப்பது என்பது ஏதோ ஒரு விளையாட்டு காரியம் போல அல்ல, உல்லாசமாய் வாழுகிறதல்ல, ஆடம்பரமாய் வாழுகிறதல்ல. தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னால் செல்லும். ஒருவேளை யோசிக்கலாம், இதனால் நமக்கு என்னையா பிரயோஜனம், நமக்கு என்ன கிடைக்கும்? பேதுரு கேட்டான் பார்த்துக்கிடுங்க. நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில்
19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் கேட்குறான் 27ஆம் வசனத்தில், அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். பேதுருவுக்கு ஒரு பெரிய கொஸ்டின். எல்லாத்தையும் விட்டுட்டு வா வா வான்னு சொல்கிற ஐயா, நான் வந்துடுறேன், நாங்கள்லாம் வந்திருக்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொல்கிறாரு 28ஆம் வசனத்தில், அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்ளுவான். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு பாருங்க. பேதுரு ஒரு கலக்கத்தோடு கேட்குறான், என்னையா கிடைக்கும்? அவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கும்படியாக 12 சிங்காசனங்கள் மேல் விற்றிருப்பீர்கள். ஆண்டவர் சிங்காசனத்தை கொடுக்கிறாருங்க, தம்மோடு கூட இருக்கும்படியாக. நீ இவர்கள் நியாயம் விசாரித்துக்கொள், 12 கோத்திரங்கள் நியாயம் விசாரிக்கும்படி ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறார். எத்தனை பெரிய ஒரு ஆனந்த பாக்கியங்க. தம்முடைய பிள்ளைகளை எவ்வளவாய் உயர்த்துகிறார். மனுஷன் உயர்த்த மாட்டாங்க, கர்த்தர் உயர்த்துவாருங்க. எனக்காக எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளுவாய், நித்திய ஜீவனை உனக்கு தருவோம்பா. யாருக்கு தெரியுமா? என்னை பின்பற்றின உனக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அந்த உலகத்தில் எனக்கு என்ன கிடைக்கும்? இயேசுவுக்காக எத்தனையோ காரியங்கள் செய்தன, எனக்கு நிந்தனைகள், அவமானங்கள், போராட்டங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர். ஏன் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், மகனே மகளை கவலைப்படாத, உனக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன்ப்பா. இம்மையிலும் மறுமையிலும் மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாய், நிலையான ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்வாய். இதற்கு தாங்க அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான மேன்மையும் நஷ்டம் என்று விட்டார்கள், குப்பையுமாய் எண்ணுகிறார்கள். நீங்கள் ஆண்டவருக்காய் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், கவலைப்படாதீர்கள். உங்கள் பிதா உங்களுக்காக ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை பாருங்க. யாருக்கு தெரியுமா? அவரை உண்மையாய் பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு. அவர்கள்தான் சீஷர்கள். இரண்டாவதாக யார் சீஷர்கள்? வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். அப்போ யார் சீஷர்கள்? இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, என் உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். 1 யோவான் 2:6 சொல்லுகிறது, அவர் சொன்னபடியே நாம் நடக்க வேண்டும். ஆண்டவருடைய உபதேசம் என்ன நமக்கு சொல்லுகிறதோ அதன்படி நாம் என்ன செய்யணுமா, நடக்கணுமா பார்த்துக்கிடுங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அந்தியோகியாவில் சீசர்கள் இருக்கின்றாங்க. சீசர்கள் எல்லாம் பார்த்து அங்குள்ள மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசர்கள் யாரை குறித்து, இந்த அப்போஸ்தலர்கள் யாரை குறித்து உபதேசம் பண்ணினார்களோ அதே போல வாழ்க்கை அமைந்தது. இயேசு என்ன சொன்னாரோ, என்ன உபதேசம் சொன்னாரோ அதை தான் அவங்க போதிச்சாங்க, அதை தான் வாழ்ந்து காண்பிச்சாங்க. அதனால தான் அவங்க சொன்னாங்க, இந்த கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற உபதேசத்தை போலவே இவர்களும் வாழ்கிறபடியினால இவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லி அவங்களுக்கு பேர் வந்துச்சான். இன்னைக்கு நீங்கள் நானும் கிறிஸ்தவன் அழைக்கப்படுகிறேங்க. எதற்கு தெரியுமா? நீங்களும் நானும் கிறிஸ்து போதித்த அந்த வசனத்தின்படி வாழ வேண்டுமா?
கிறிஸ்துவுடைய உபதேசத்தில் நிலைச்சிருந்தாதான் அவன் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று அழைக்கப்படுவதற்கு அவனுக்கு ஒரு தார்மீக உரிமை நினைச்சதுன்னா இருக்கிறது. அப்போ அவனுடைய உபதேசம் என்ன? யோவான் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மிக அழகாக சொல்லுகிறது. 34, 35 ஆகிய வசனங்களில், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு உள்ளவராக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்போ யார் சீஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி உபதேசத்தில் நிலைச்சிருக்கணும். அப்படி உபதேசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளைன்னா, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். லேவியரம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசி பார்க்கணும். அவர் சொல்கிறாரு, உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர் என்று சொல்லுகிறார். உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்க்கும்போது 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட நீ அன்பு கூறணும். அதே போல் ஆண்டவர் சொன்னதின்படி நீங்கள் பிறரிடத்தில் என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கு சொல்லுகின்றதை பார்க்கிறோம். மார்க் 12ஆம் அதிகாரம் 28 முதல் 33 வரை உள்ள வசனங்களிலும் ஆண்டவர் இதே சொல்லுகிறதை பார்க்கிறோம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பிறரிடத்தில் அன்பு கூறணும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் அவர் சொல்றாரு. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது யார்கிட்ட அன்பு கூறன்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளது அன்பு கூறுவரிடத்தில் அன்பு கூறுகிறது பெருசு கிடையாது. அவர் சொல்கிறாரு, ஒரு புதிய கட்டளை ஒன்று கொண்டு வர்றாரு பாருங்க. 43ஆம் வசனத்தை பாருங்க. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டது கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆதி காலத்தில் இவங்க யூதர்கள் ஒரு வழக்கத்தை வச்சுருந்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பக்கத்தில் உள்ளவனை யூதனை சிநேகிப்பம் பார்த்துடுங்க. அவனுக்கு யார் சத்ருவாக இருக்கானோ அவனை ஜென்மத்திலே நேசிக்க மாட்டாங்க. அவர்களெல்லாம் பகைப்பாயாக பகைக்கிறது அவருடைய வழக்கம். ஆண்டவர் புதிய கட்டளை கொண்டு வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 44ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அதனால தான் அவர் சொன்னார், உன்னை ஒரு கன்னத்தில் உன்னை அறைந்தால் மறு கன்னத்தில் திருப்பி கொடு. சில பேர் சொல்லுவோம், இது ஆண்டவர் சொன்னார், நான் அப்படி செய்ய மாட்டேன், மறு கன்னத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் மாம்ச வேதாக்கியத்தில் சொல்கிறாங்க இன்னைக்கு. அவர் சொல்கிறாரு, ஒரு சத்துருக்களை சிநேகி. 1 மைல் தூரம் உன்னை பலவந்தம் 2 மைல் தூரம் போ. நீ கேட்டதை கொடு. அன்பு செலுத்துனுங்க. அன்பு சகல பாவங்களையும் மூடும் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகள், புதிய ஏற்பாடு முழுவதும் இந்த ஒரு வசனத்தில் தாங்க இருக்குது. முதலாவது ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும். 2வது, நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்கணும். இந்த பிறன் என்பவனை குறித்து இங்கே வேதத்தில் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேசிக்கிறவர்கள் நமக்கு நெருங்கினவர்கள் சொந்தக்காரர்களை மாத்திரம் அல்ல, எல்லாரையும், நம்மை சபிக்கிறவர்களையும் நம்முடைய சத்துருக்களையும் நேசிக்கணும். ஜேக்கப் டேஷாசர் என்று சொல்லப்பட்ட அமெரிக்க தேசத்து விமானப்படையினுடைய விமானி 2ஆம் உலகப் போர் சமயத்திலே ஜப்பானுக்கு எதிராக குண்டு வீசும்படியாக விமானத்தை ஓட்டியவர். அவர் குண்டு வீசிவிட்டு அவர் திரும்பி வரும்பொழுது எதிர்பாராத விதமாக பாராசைட்லேருந்து குதிக்கும் பொழுது அவர் ஜப்பானிய அந்த எல்லைக்குள் குதித்து விட்டார். ஜப்பானிய வீரர்கள் அவரை பிடித்து கொண்டு சிறையிலே கொண்டு போய் அடைத்து விட்டார்கள். பல மாதங்கள் சிறைச்சாலையிலே பயங்கரமாக அவர் துன்பப்படுத்தப்பட்டார், அவர் கொடுமைப்படுத்தப்பட்டார். பயங்கர வேதனை. தன்னுடைய தேசத்தில் ஒரு அணுகுண்டு
சென்ற ஒரு விமான பைலட்டை பார்த்தா விடுவாங்களா? பயங்கரமாக சித்திரவதை பண்ணாங்க. அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டு ஒரு வேதாமத்தை அவர் வாங்கி கொண்டு இரவு பகலாக அதை படித்து 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 ஆறுதல் அடைந்தார். சில மாதங்கள் கழிந்த பிறகு, இந்த யுத்தங்கள்லாம் முடிந்த பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டார். அந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவர் முழுமையான ஒரு ரட்சிப்பை அவர் பெற்றுக்கொண்டார். தேசத்துக்கு போனவன் அவர் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய பணியை ராஜினாமா செய்துவிட்டு எந்த தேசத்தில் தனக்கு பயங்கரமான துன்புறுத்தல்களும் கஷ்டங்களையும் பாடுகளையும் அனுபவித்தாரோ அந்த தேசத்தில் போய் இயேசுவின் அன்பை போய் சொல்ல வேண்டும் சொல்லி புறப்பட்டு சென்றாரா. எல்லாரும் சொன்னாங்க, ஏன்பா ஜப்பானுக்கு நீ போகிற? அவர் சொன்னார், இயேசுடைய அன்பையும் மன்னிப்பையும் இந்த ஜனங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நீங்கள் என்னை எவ்வளவோ நீங்கள் கொடுமைப்படுத்தினீர்கள், துன்பப்படுத்தினீர்கள், ஆனால் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்ல செல்லுகிறேன் என்று சொன்னாராம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை எப்படி நேசிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி நாம் கை கொள்ளுகிறோம். அவர் சொல்கிறாரு, நீ எனக்கு சீஷனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என் உபதேசத்தில் நினைச்சிருக்கணும். என் உபதேசம் என்பது என்ன தெரியுமா? நான் சொன்ன ஒரு கட்டளை, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். அவ்வாறு அன்புடையவராக இருப்பீர்னு சொன்னால் எனக்கு சீசராக இருப்பீர் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நமக்குள்ள இந்த அன்பு செலுத்துகின்ற இந்த சுபாவம் இருக்கிறதா? பகை, விரோதம், இல்லாவிட்டால் கசப்பு, வைராக்கியம், மாம்சீக எண்ணங்கள் நம்மளுக்கு காணப்பட்டு கொண்டு இருக்கிறதா? அது இருக்கிற வர வெளியரங்கம் வெளியில் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு கிறிஸ்துவ போல இருக்கலாங்க. உள்ளுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தோடு கூட ஆராதனை செய்வீர்னு சொன்னால், சில பழங்களை பாருங்கள், வெளியில் ரொம்ப அருமையாக இருக்கும், அதை வெட்டி பார்த்தீங்கன்னா அழுகி போயிருக்கும். ஐயோ, வெளியில் நல்லா இருந்துச்சே, உள்ளே அழுகி இருக்கு, அது யாருக்கும் பிரயோஜனப்படாது, தூர போட்டுருவாங்க. அதே போலதாங்க வெளியில் பார்த்து ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அந்தரங்க வாழ்வில் இந்த கசப்பு, வைராக்கியம், கோபம், மூர்க்கம் நமக்கு பிறர் மேல் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவருடைய நாளில் தூக்கி தூர எரியப்பட்டு விடுவோம். ஆண்டவர் அதை விரும்ப மாட்டார். அதனால தாங்க நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. சீஷனாக இருக்க தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அவருடைய உபதேசமாகிய அன்பு, அதை நாம் கை கொள்ள வேண்டும். இயேசுநாதர் முடிவு மட்டும் தம்முடைய சீசருக்கு அன்பு வைத்தார். அவருடைய சீசனாகிய யூதாஸ் காரியத்து மீது அவர் அன்பு வைத்தார். காட்டி கொடுக்க வந்தான் பார்த்துக்கிடுங்க இந்த யூதாஸ் காரியத்தை. அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? சிநேகிதனே, சிநேகிதனே, ஃப்ரெண்ட். சிநேகிதன் எப்படிப்பட்டவன்? சிநேகிதன் ஜீவனை கூட கொடுப்பான் பார்த்துக்கிடுங்க. அந்த அன்புக்கு நிகர் எதுவும் கிடையாதுன்னு ஆண்டவர் சொன்னார் பார்த்துக்கிடுங்க. அப்போ இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்தை பார்த்து சிநேகிதன் என்று சொன்னால் அவன் மீது எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாருங்க. இன்றைக்கு நம்மிடத்தில் இந்த அன்பு காணப்படுகிறதா? நம்ம யோசித்து பார்க்கணும். கடைசியாக ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த சீசனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு சீசனை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அருமையாய் சொன்னார். 18ஆம் வசனத்தில், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானசானம் கொடுங்கள். இயேசுனார் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக முன்பாக சீஷர்கள் கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் சீஷராக்குங்க. எப்படி சீஷராக்கணும்? ஆண்டவர் சொல்ற, உலகமெங்கும் போய் சர்வசிறு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, அப்போ ரட்சிக்கப்படுவாங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்க சீஷராக்குங்க. அதுக்கப்புறம் தான் ஞானஸ்தானம். இங்கே வசனம் சொல்லுகிறது, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. எப்படி சீஷராக்க முடியும்னா, இயேசுவை பற்றி தான் சுவிசேஷத்தை முதல்ல பிரசங்கம் பண்ணணும். அந்த உபதேசத்தை கேட்டு அதுக்கு என்ன செய்யணும்னா, அவங்க கீழ்ப்படிந்து சீசனாய் மாறின பிறகு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். அப்போ ஞானஸ்தானம் எப்போ வருகிறது தெரியுமா? அவர் சீசனாய் மாறின பிறகு.
இயேசுவை பற்றி நம்ம எப்போதும் நல்ல காரியங்கள் சொல்லுவார்ல, தப்பு. எப்போதும் நம்ம பாசிட்டிவாக தான் நம்ம பேசுவோம், அது உண்மைதான். ஆண்டவர் நன்மைகளை செய்கிறவர், அதில் சந்தேகம் கிடையாது. உனக்கு ஆண்டவர் நீ நம்பும் பொழுது அவர் உனக்கு மேன்மையான காரியம் செய்வர் சொன்ன உடனே அவன் தன்னுடைய வாழ்க்கை அப்போ ஆண்டுட்டு வரலாமோ அப்படின்னு நினச்ச உடனே பிடிச்சி கொண்டு போய் ஞானசனம் கொடுத்துருந்தாரு. ஆனால் சில வேளைகளில் சில கஷ்டங்கள் பாடுகள் வந்த உடனே அவன் சோர்ந்து போகிறான், சில பேர் பின்வாங்கி போகிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனை சீசராக மாற்றவில்லை. சீசர் என்று சொன்னால் எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு கிறிஸ்துவுக்காக முழுமையான அன்போடு கூட பின் செல்கிறவன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளது எதிர்பார்க்கிறது தெரியுமா? இந்த சுவிசேஷத்தை சரியான விதத்தில் மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களை இந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கும்படியாக சீசனாக நாம் என்ன செய்ய அவனை மாற்றணும். அதற்கு சரியான விதத்தில் நாம் ஆண்டவரை பற்றியான உபதேசத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும். அந்த உபதேசத்தை நாம் நிலைத்திருக்கிறது மாத்திரமல்ல, அந்த உபதேசத்தை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களை நாம் என்ன செய்ய சீசனாகணும். அப்போ ஒரு சீசன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் உபதேசத்தை நிலைத்திருக்கிறவனாக மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் உபதேசத்தை மற்றவர்களுக்கும் சொல்லி அவனையும் சீஷனாக்க வேண்டும். இன்றைக்கு நம்மிடத்தில் அந்த சுபாவம் இருக்கிறதா? ஆண்டவரை பற்றியதான இந்த நல்ல செய்தி மற்றவர்களுக்கு நாம் சொல்லுகின்றோமா? பவுல் சொல்லுகின்றான், என் ஜனங்களுக்கு பதிலாக நானே சபிக்கப்பட்டவளாக வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு பெரிய கவலை, என் ஜனங்கள் இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிற ஆண்டவர் சொல்கிறார். அதுவே நான் தேவன் நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது, வாஞ்சையாக இருக்கிறது. அப்போ நம்முடைய வாஞ்சை, நம்முடைய விருப்பம், கவலை என்னதாக இருக்கணும் தெரியுமா? ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, ஆண்டவரே அவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே, அவர்கள் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி தேவ சமூகத்தில் அவர்களுக்காக மன்றாட வேண்டும். அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். இவ்வாறு செய்யும்பொழுது தான் அதுதான் உண்மையான ஒரு சீசன். இந்த சீசன் என்ன செய்வானா, அடுத்தவனையும் மற்றவனையும் சீசனாக மாற்றி விடுவான். சீசர்கள் அதைத்தான் செய்தார்கள். எருசலேமிலே சீசருடைய தொகையெல்லாம் பெருகிட்டுங்க. நம்முடைய வாழ்க்கையில் சீசர்களின் தொகையை பெருக செய்ய தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக உண்மையான ஒரு சீசனாக வாழுகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? அப்படி என்றால் ஆண்டு உண்மையாக நாம் பின்பற்றுகிறோமா? ஆண்டோடைய உபதேசத்திலே, ஆண்டோடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறோமா? நமக்கு அடுத்தவர்களை நாம் சிநேகிக்கின்றோமா? அது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் ஆண்டவருக்குள்ள ஆண்டோடைய சீசராக மாற்றுகின்ற காரியங்களை நாம் செய்து கொண்டு வருகிறோமா? சிந்தித்து பார்ப்போம், நம்மை அர்ப்பணிப்போம், மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே நமக்கு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 313, கிறிஸ்தவ கீர்த்தனை 122 பாடுவோம். ஐயையா நான் ஒரு மாபாவி, என்னை ஆண்டு நடத்துவீர் தேவாவி. கீதம் 313, கிறிஸ்தவ கீர்த்தனை 122 பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இது நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எப்படி உமக்கு சீஷனாக இருக்க வேண்டும் என்று நீ கற்றுக் கொடுத்தீரப்பா. நாங்கள் உம்மை பின்பற்ற வேண்டும். எங்களை நாங்களே வெறுத்து உம்மை உண்மையாய் நாங்கள் பின்பற்ற வேண்டும். உம்முடைய உபதேசமாகிய இந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உம்முடைய உபதேசத்தை மற்றவர்களுக்கும் உபதேசத்தை கொடுத்து சீசனாக மாற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையே உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோமப்பா. நீர் பொறுப்படுத்தி கொடுங்க சுவாமி. என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உமக்கு உண்மையுள்ள ஒரு சீஷியாக வாழுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பீராக. நித்தியமான ஒரு வாழ்வை நான் தருவேன், இம்மையிலும் மேன்மையான ஆசீர்வாதங்கள் தருவேன் சொன்னீர் ஐயா. அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களையும் நிலையான வாழ்வையும் ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யும். தகப்பனே, இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு காரியங்களுக்கும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாஞ்சிகள் விருப்பங்கள் அறிந்திருக்கிற தேவன் அதை நிறைவேற்றி கொடுப்பீராக. சின்னஞ்சிறு குழந்தைகளை உம்முடைய கரத்தை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறையா. என் குழந்தை இன்னும் ஏற்ற வளர்ச்சி பெறவில்லையே, மருத்துவ ரீதியாக எத்தனையோ சிகிச்சை பெற்றும் ஒரு முன்னேற்றம் கூட இல்லைன்னு சொல்லி கலங்குகிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. நீ தயவாய் உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினால் உமது பிள்ளைகளை தொட்டு சுவாமி, உமது பிள்ளையுடைய கண்ணீரெல்லாம் எங்கள் ஆண்டவர் துடைத்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அரவணைக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுகமடைவான் என்று சொன்னானே அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறையா, என் ஆண்டவர் சொன்னால் போதும் என்று சொல்லி ஆண்டவரே உமது பிள்ளைகளை பலப்படுத்துங்க. உமது பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும். படிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டவரே கல்வியாண்டின் துவக்கத்தில் சென்றுகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷித்த ஞானத்தை கொடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவருடைய எதிர்காலங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக அமைய உதவி செய்வீராக. படித்து முடித்து விட்டு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை சொல்லி கலங்குகின்ற பிள்ளைகளுக்கு அரங்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. என்னுடைய பிள்ளைகளுக்கு அதினதன் காலத்தில் எல்லாம் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக. அதன் மூலமாக அந்த குடும்பத்தினுடைய எல்லா விதமான ஆண்டவர் கடன் பிரச்சனைகள், எத்தனையோ வகையான சுமைகள் இருக்கிறதப்பா, எல்லாம் மாறட்டும் ஐயா. என்னுடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும் சுவாமி, சந்தோஷப்படுத்தும். அவருடைய எல்லா கவலைகளையும் மாற்றும் சுவாமி, மாற்றுங்க. வெளிநாடுகளில் சென்று பணி செய்வதற்கு பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எத்தனையோ தடைகள் சுவாமி. ஆண்டவரே, இந்த தடைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தது நிமித்தம் சோர்ந்து போனவர்கள் இருக்கிறாங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த தடைகளெல்லாம் விலகட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் அயல் நாடுகளில் சென்று படிப்பதற்காக செல்கிற பிள்ளைகள், அதன் மூலமாக நல்ல வேலை கிடைக்க விட சொல்லி விரும்புகிற பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் உண்மைத்தானே நம்பி இருக்கிறாங்கப்பா, உண்மைத்தானே நம்பி இருக்கிறாங்க. நம்பின அவர்களை நீ விடுவித்து என்று வசனம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். திருமணத்திற்காய் காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. பல வருடங்களாக ஆண்டவரே இந்த பிள்ளைகள் திருமணத்திற்கு காத்திருக்கிற அறிந்திருக்கிறீங்க. என் மகனுக்கு என் மகளுக்கு வயது ஆகிக்கொண்டே போகிறது, இன்னும் திருமணம் நடக்கவில்லை. கண்ணீரோடு கூட சமூகத்திலே அப்பா வேதனையோடு புலம்புகின்ற பெற்றோர்களுக்காக அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவருடைய கண்களிலே உமது பிள்ளைகளுக்கு இரக்கம் கிடைப்பதாக சுவாமி. உம்மை நம்புகிறவர்களுக்கு மற்றவர்களுக்கு வித்தியாசத்தை காண செய்கிற ஆண்டவர் உமது பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவீராக. நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். திருமணமாகியும் குழந்தை இல்லைன்னு சொல்லி கலங்குற தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. மருத்துவத்தால் முடியாததெல்லாம் உங்களால் முடியும்னு நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. உமது பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. அந்நாளுக்கு இறங்கின ஆண்டவர், அவருடைய நிந்தையை மாற்றின ஆண்டவர், உமது பிள்ளைகளுடைய நிந்தனைகளையும் கர்த்தர் மாற்றி போட்டு ஆண்டவர் ஒரு கற்பத்தினை கனியை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. பெருகாலம் இருக்கிற சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. கற்பது கனியை பூரணப்படும் சுகப்பிரசவத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சிக்கலான எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போடும்படியை ஜெபிக்கிறோம். நீ அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வயோதிப நிலைமை இருக்கிற அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். பல இடங்களில் பல தேசங்கள் இருக்கிறாங்கப்பா. பிள்ளைகளால் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அப்பா. பிள்ளைகள் இருந்தும் சரியான உதவி கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரே. முதியோர் இல்லத்திலையும் கூட இருக்கின்ற ஒரு சூழ்நிலை அப்பா. என்னுடைய பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் எங்கள் ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம் நீங்கள் துடைப்பீராக. அவருடைய எல்லா மன வேதனையை மாற்றுங்க சுவாமி. இந்த வயதான காலத்தில்
நீர் அவளை தாங்கி ஆதரித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறையா. அவளை பலப்படுத்தும்படியை ஜெபிக்கிறோம் சுவாமி. முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பாயின்னு சொன்னீரப்பா. அந்த ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஜீவகாலமெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்துவீராக. பலவீனமாக இருக்கிறவருடைய ஒவ்வொரு பலவீனங்களை மாற்றுங்க. வியாதினால் கஷ்டப்படும் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வியாதிகளையும் கத்தர் மாற்றி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் கைடு செய்த எல்லா பிரயாசங்களிலும் விசேஷமான நன்மைகளை கத்தர் கட்டளையிடும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு நன்மை கூட குறையில்லாதபடி காத்துக்கொள்ளுங்க. தொழில்கள் வியாபாரங்கள் செய்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அதில் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவீராக. தகப்பனே, இன்னும் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க முடிய வேண்டிக் கொண்டார்கள். கோர்ட்டு கேஸில் அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நியாயமாக உடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆண்டவரை நிலத்துக்கு எடுத்த காரியங்களை, வீட்டுக்கு அடுத்த காரியங்களில் என்னென்ன பிரச்சனைகள் அந்த பிள்ளை கண்ணீர் வடித்துக்கூட எல்லாவற்றையும் மாட்டுங்க சுவாமி. குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அநேக குடும்பங்களில் பிரச்சனைகள், பிரிவினைகள் சுவாமி. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்வு நிமித்தமாக அநேக போராட்டங்கள் எல்லாம் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா பொருளாதார தடைகளும் மாறட்டும். சத்துருவின் போராட்டங்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. குடும்பத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக, சமாதானம் தங்கியிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரோக்கியத்தில் மூடிக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இந்த ஆராதனை வேலை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த அருமையான உமது பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பாளையங்கோட்டையில் இருக்கிற அருமையான உடைய மகள் திருமதி கமலவாய் ஜோசப் அம்மா அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலும் தன்னுடைய பிறந்தநாளை காடும்படியாக என் ஆண்டவர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்கு, இறக்கங்களுக்கு கோடாக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. வருஷத்தின் நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர் இந்த புதிய வருஷம் நன்மையினால் நிரப்பப்பட்ட ஒரு நாளை காணப்பட கிருபை தாரும். நல்ல சுகத்தை, பலத்தை, நீடித்த சுகவாழ்வு கொடுத்து வழிநடத்துவீராக. விசேஷமாக இந்த நாளிலும் அவர் செய்த பொருத்தின்படியே அவருடைய அன்புக்குரிய பேத்தி ரேச்சலுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த விரல்களில் ஆண்டவரே ஒரு சின்ன அறுவை சிகிச்சை செய்யும்படியாக எத்தனையோ மாதங்கள் பிரயாசப்பட்டும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அவர்கள் கடினமான சூழ்நிலையில் உம்மை நோக்கி வேண்டிக் கொண்ட பொழுது எல்லாவற்றையும் நேர்த்தி செய்து முடித்தீரே. அதை எண்ணி ஆண்டவர் நன்றி செலுத்தும் தருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக, அன்பு மகளுக்காக, ரேச்சலுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பு மகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைக்கு வேண்டிய நல்ல சுகத்தை, பலத்தை, நீடித்து சுகமான விசேஷத்தை, ஞானத்தையும் கொடுத்து வருங்காலத்து நட்சத்திரத்தை போல் பிரகாசிக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் இந்த குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய மூத்த மகள் திருமதி கிளாடிஸ் ஜெயா அவர்களுக்கு, அவருடைய கணவர் ரெஜிஸ் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவருடைய அன்பு மகன் திரு ஜெய்சிங் அவர்களுக்காக, அவருடைய துணைவியார் திருமதி எவாஞ்சலின் ஜெய்சிங்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அதே போல் அவருடைய மூன்றாவது மகள் திருமதி ஜெனிஷா ஏஞ்சலுக்காக, அவருடைய கணவர் ஐன்சினுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் இந்த குடும்பங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. எல்லா தேவைகளுக்கு அதை சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவரீர் அவர்களுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக, ஜெஃப்ரி டேனியலுக்காக, ஜேடன் ஜெபஸ்க்காக, லெவிட்டாவுக்காக, ரேச்சலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகளுக்கு அந்த பிள்ளைகள் காத்திருக்கிற ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக்கித்தார். அவருடைய எதிர்காலம் மிகுந்த ஆசீர்வாதமாக அமைய ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷ ஞானத்தினாலும் கிருபையில் நிரப்பி இந்த பிள்ளைகளை உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் கிரீச்சல் வல்லமையின்படி கர்த்தர் பெரிய காரியங்கள் கட்டளையிடும். கணம், துதி, மகிமை எல்லாம் உமக்கு சொல்வதை ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவே. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்கள் சமாதான, சந்தோஷம், நீடி சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 510 பாமாலை 311 பாடுவோம். சிலுவை சுமந்தோனாக இயேசு உம்மை பற்றுவேன். கீதம் 510 பாமாலை 311 பாடுவோம்.
கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, மகிமையான இந்த ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், எங்கள் மத்தியிலே எழுந்தருளி எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் சந்தித்து நீர் ஆசீர்வதித்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தொடுதலை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஜீவகாலமெல்லாம் உமக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளைகளாக வாழ்ந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே